தென்னிலங்கை அரசியலில் பரபரப்பு. மஹிந்தவை கடுமையாக திட்டிய சிங்கள அமைச்சர். வரலாற்றில் இடம் பிடித்த இலங்கை ஜனாதிபதி தேர்தல். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட 39 பேர் தகுதி. தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. தென்னிலங்கை அரசியலில் பரபரப்பு. மஹிந்தவை கடுமையாக திட்டிய சிங்கள அமைச்சர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவளிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த சிரேஷ்ட அமைச்சர் ஒருவருக்கு மஹிந்த சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி அழைப்பிற்கு பதிலளித்த அமைச்சர் மஹிந்தவை கடுமையாக திட்டியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சார்பில் கட்சியின் மற்றுமொரு பலமான நபரினால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ஆட்சியில் இருந்தபோது குடும்பத்தை தவிர மக்களுக்கு பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்படவில்லை என சிரேஷ்ட அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் இவ்வாறான பணிகளை தடையின்றி மேற்கொள்ள முடியும். ராஜபக்ஷவின் வழிகாட்டலுக்கு இனி ஒருபோதும் காத்திருக்கப் போவதில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ஷகளுடன் இணைந்து ஆட்சி அமைத்தது தனது வாழ்வில் செய்த பாரிய தவறு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ஷர்கள் தொடர்பான தகவல்களை மீண்டும் ஒருபோதும் தம்மிடம் தெரிவிக்க வேண்டாம் எனவும் தனிப்பட்ட நட்பை அவ்வாறே பேண முடியும் எனவும் சிரேஷ்ட அமைச்சர் கடுமையாக தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இடம் பிடித்த இலங்கை ஜனாதிபதி தேர்தல். இலங்கை வரலாற்றிலேயே அதிக வேட்பாளர்கள் போட்டியிடும் ஜனாதிபதி தேர்தலாக 2024 ஆண்டுக்கான தேர்தல் பதிவாகியுள்ளது. மிகுந்த பரபரப்புக்கு மத்தியில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட அதிகளவான வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். எதிர்வரும் செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு 40 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் 35 பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருந்தனர். 1982 ஆண்டு இலங்கையில் முதன்முறையாக நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது 6 வேட்பாளர்களும் 1988 ஆண்டு 3 வேட்பாளர்களும் போட்டியிட்டனர். அதன் பின்னர் 1994 ஆண்டு 6 பேரும், 1999 ஆண்டு 13 பேரும், 2005 ஆண்டு 13 பேரும், 2010 ஆண்டு 22 பேரும், 2015 ஆண்டு 19 பேரும் போட்டியிட்டனர். ஒரு வேட்பாளர் அதிகரித்தால் மேலும் செலவு 200 மில்லியன் ரூபாவால் அதிகரிக்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியிலிருந்து போட்டியிடும் வேட்பாளர் 50,000 ரூபாயும், சுயேட்சை வேட்பாளர் 75,000 ரூபாயும் கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 1981 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் இந்த தொகை தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று காலை 9 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யும் நிகழ்வு இடம்பெற ஆரம்பித்தது. இதன்போது கட்டுப்பணம் செலுத்திய சிலரது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட 39 பேர் தகுதி. தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்திய 40 வேட்பாளர்களில் 39 பேர் இதுவரை தமது வேட்புமனுக்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர்கள் 39 பேரும் தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார்.